ஒரு பையன் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா பக்கத்து வீட்டு பையன் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு டெல்லி போறானாம்மா. அவனை 3 நாள் அவங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்க. எங்க ஸ்கூல்ல பிடி பீரியட் கூட இல்ல. பார்க்கு கூட கூட்டு போக மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல ஏம்மா சேர்த்த? இந்த மாதிரி நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நம்ம கொடுக்க போற ஆன்சர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஓகே. ஒரு ஸ்கூல் ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல்ல அவனை எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம எக்ஸ்கர்ஷன் போறோமாங்கிறது முக்கியம் இல்ல. எந்த இடத்துக்கு கூட்டு போறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம என்ன படிக்கிறோம், எந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டு ஸ்கூல் முடிச்சு வெளியே வரோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா படி. டெல்லி என்ன டெல்லி? எந்த கண்ட்ரிக்கு வேணா போலாம். ஆக்சுவலி டெல்லி தானே போணும். நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுவோம். நீ ஆர்கனைஸ் பண்ணு. எந்த மாதிரி இடத்துக்கு போலாம், எப்படி இருக்கலாம்னு. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போனோம்னா ரொம்ப ஒபீடியண்டா கியூல தான் போனோம். நம்ம ஃபேமிலி ட்ரிப்புக்கு நம்ம எங்க கூட வந்தோம்னா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி ரிப்ளை கொடுங்க. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். இந்த ஸ்கூல்ல தான் என்னால சேர்க்க முடியும். பேசாம படி. இந்த மாதிரி நீங்க ரிப்ளை பண்றத விட பாசிட்டிவா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அவங்களை இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும்.